பேரவலத்தின் பின்னணியில் வெளிவந்த கோட்டாபயவின் முக்கிய அறிவிப்பு. ஒரே நாளில் சுரேஷ் அலிவிடம் ஏற்பட்ட மாற்றம். யாழ்ப்பாணம் கலாச்சார மையம் தொடர்பில் மாநகர சபையில் முக்கிய தீர்மானம் நிறைவேற்றம். சங்கிலியன் பூங்கா புத்தக கண்காட்சியில் சீனாவின் வகிபாகம் வலுத்துள்ள சர்ச்சை. யாழில் காணி விடுவிப்பு கோரி வெடிக்கவுள்ள மாபெரும் போராட்டம், விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு. விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை இலக்கு வைத்த ராஜபக்ஷக்கள், பொன்சேகா வெளிப்படை. சுரேஷ் அலியின் மேன்முறையீட்டு மனு, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தாக்குதலுக்கு முன் நீர்கொழும்பு தேவாலயங்களின் தகவல்களை சேகரித்த முஸ்லிம்கள், பின்னணியில் சலி. அமெரிக்க வெளியுறவுத்துறை அரசியல் இராணுவ மற்றும் ஆயுதங்களை அகற்றுதல் மற்றும் குறைத்தல் பணியகத்தின் திட்ட முகாமையாளர் கிளிநொச்சிக்கு விஜயம். அமெரிக்க வெளியுறவுத்துறை அரசில் இராணுவ மற்றும் ஆயுதங்களை அகற்றுதல் மற்றும் குறைத்தல் பணியகத்தின் திட்ட முகாமையாளர் கேட்டி கிளார்க் கிளிநொச்சிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார். இன்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமெரிக்க அரசின் நிதியுதவியில் மனிதாபிமான கன்னிவெடி அகற்றும் செயற்பாடுகளை பலை அரசர்கேணி பகுதியில் பார்வையிட்டார். தொடர்ந்தும் பலை மத்திய கல்லூரியில் வெடிபொருள் அபாயம் தொடர்பாக நடத்தப்பட்ட விழிப்புணர்வு கருத்தரங்கிலும் பங்கு கொண்டு பாடசாலைகளுக்கு 30 கதிரைகளையும் வழங்கினார். கோட்டாபயவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்த சுரேஷ் அலி பயணத்தடை விதித்த பின்னர் ஒரே நாளில் நோயாளியாக மாறிவிட்டார் என சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுரேஷ் அலிவுக்கு முழுமையான சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன எனவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கடந்த 2019ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஆட்சிக்கு வருவதற்கான சூழல் திட்டமிட்ட வகையில் உருவாக்கப்பட்டது. 2019 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று ஒரு சில தினங்களுக்குள் பின்னர்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்தார். உயிர்த்த ஞாயிறு கொண்டு தாக்குதலுக்கும் ராஜபக்ஷக்களுக்கும் இடையில் தொடர்புள்ளது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிந்துள்ளனர். கொண்டு தாக்குதலின் பின்னர் நாட்டின் சுற்றுலாத்துறை, சேவை மற்றும் கைத்தொழில் துறை ஆகியன முற்றாக வீழ்ச்சியடைந்தன. பொருளாதார பாதிப்புக்கு இதுவும் ஒரு பிரதான காரணியாக இருந்தது. கத்தோலிக்க மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களும் பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டனர். முஸ்லிம் சமூகத்தினருக்கு எதிராக திட்டமிட்ட வகையில் வெறுப்புகள் தோற்றுவிக்கப்பட்டன. இவ்வாறான பின்னணியில்தான் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. தற்போது சுரேஷ் அலி நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது. முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா சுரேஷ் அலி தொடர்பில் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கும் சுரேஷ் அலிவுக்கும் இடையில் தொடர்புண்டு என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதிமன்றத்தினூடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஒரு தரப்பினர் பிரதான சூத்திரதாரியையும் தாக்குதல் உளவு பார்த்தவர்களையும் பாதுகாக்க போராடுகின்றனர். உண்மையில் நாடு என்ற ரீதியில் வெட்கப்பட வேண்டும். ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடுவதாக குறிப்பிட்டுக் கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு மறைமுகமாக இடையூறு விளைவிக்கிறார்கள். எக்காரணங்களுக்காகவும் விசாரணைகளை இடைநிறுத்தப் போவதில்லை. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழக்கு நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றம் செல்கிறார். அப்போது அவர் பரிவாரங்களுடன் நீதிமன்றம் செல்லவில்லை. ஆனால் ராஜபக்ஷக்களும் ரணில் விக்ரமசிங்கவும் நீதிமன்றம் செல்லும் போது பரிவாரங்களுடன் செல்கின்றனர். சட்டத்துக்கு அப்பாற்பட்ட வகையில் செயல்படவே இவர்கள் முயற்சிக்கின்றனர். அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நன்கு அறிந்திருந்தோம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் தற்போது சிறந்த முறையில் விசாரணைகள் இடம்பெறுகிறது.
கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பயணத்தடை விதிக்கும் வரை ஆரோக்கியமாக இருந்த சுரேஷலே பயணத்தடை விதிக்கப்பட்டதன் பின்னர் நோயாளியாக மாறிவிட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இவருக்கு முழுமையான சலுகை வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது பல போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறார். வங்குரோத்து நிலையடைந்த அரசியல்வாதிகளும் அவருக்காக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்கள் இவர்களை ஒருபோதும் கவனத்திற்கொள்ளப் போவதில்லை. வெகு விரைவில் உண்மை வெளிவரும் என குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள நல்லூர் பெருந்திருவிழா காலத்தில் சங்கிலியன் பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள புத்தக கண்காட்சியில் சீனாவின் வகிபாகம் இருப்பதாக வெளியான செய்தி குறித்து எழுந்த சர்ச்சையை அடுத்து குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி வழங்கலை யாழ் மாநகர சபை இடைநிறுத்தியுள்ளது. முன்னதாக யாழ் மாநகரின் கடந்த நிதிக்குழு கூட்டத்தின் போது சபையின் ஆணையாளரால் இறுதி நேரத்தில் முன்வைக்கப்பட்ட குறித்த புத்தக கண்காட்சி தொடர்பிலான முன்மொழிவு யாழின் கலை கலாச்சார பண்பாடுகளையும் நல்லூர் ஆலயத்தை பிரதிபலிப்பதாக கொண்டதாகவும் எந்தவொரு பின்னணியும் இல்லாது இருக்குமானால் அதை ஏற்க முடியும் என குறித்த குழுவின் உறுப்பினர்கள் கூறிய நிலையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மறுநாள் யாழிலிருந்து வெளியாகும் இலத்திரனியல் ஊடகம் ஒன்றில் குறித்த புத்தக கண்காட்சிக்காக சீனா முனைப்புடன் செயற்படுவதான கருப்பொருளுடன் செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இதையடுத்து பூலோக அரசியலில் குறித்த விடயம் சிக்காதிருக்கும் வகையில் இன்றைய தினம் சபை அமர்வில் மாநகரின் முன்னாள் முதல்வர் யோகேஸ்வரி பத்குணராஜா அவ்விடயம் குறித்து சுட்டிக்காட்டி ஆராயப்பட்ட பின்னரே அனுமதி வழங்க வேண்டும் என பிரஸ்தாபித்திருந்தார். குறிப்பாக அண்டை நாடான இந்தியாவுடன் நெருங்கிய கலை கலாச்சாரம் சார் தொடர்புகளை கொண்டுள்ள யாழ்ப்பாணம் வேறு கலாச்சார தொடர்புகளை ஒரு புத்தக கண்காட்சியை அனுமதிப்பதில் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி குறித்த விடயத்தை ஆராய்ந்த பின்னர் அனுமதி கொடுக்குமாறும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் உறுப்பினர் தர்சானந்த் யாழ் வர்த்தக கண்காட்சி இந்தியாவின் பின்னணியில் நடைபெறுவதால் அங்கு சீனாவுக்கு இடம் கிடைக்காமையால் யாழில் ஏதாவது ஓரிடத்தில் தானும் புத்தக கண்காட்சியை நடத்த நினைக்கும் சீனா சங்கிலியன் பூங்காவில் நடைபெற இருக்கும் கண்காட்சியில் மாநகர சபையால் ஏலத்தில் விடப்படும் ஓரிடத்தை பெற்று நடத்த முயற்சிக்கிறது என்று சார்பட கூறியிருந்தார். இந்த நிலையில் ஆணையாளர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுக்க நினைப்பதாகவும் கூட்டங்களிலும் சபையின் நடவடிக்கைகளிலும் முதல்வருக்கே அதிகாரம் உள்ளது. இது புதிதாக வந்துள்ள ஆணையாளருக்கு சில வேளைகளில் தெரியாதிருக்கலாம். எனவே இந்த விதிமுறைக்கு அவரை செயற்படுமாறு அறிவுறுத்துமாறு முதல்வரால் செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டதுடன் குறித்த புத்தக கண்காட்சிக்கான அனுமதி முழுமையாக ஆராய்ந்த பின்னரே வழங்கப்படும் என்றும் இதுவரை எந்த நடவடிக்கைக்கும் அனுமதி வழங்கப்படாதெனவும் தீர்மானிக்கப்படுவதாக முதல்வர் அறிவித்தார். யாழ்ப்பாணம் வெளிவடக்கு மக்களிடம் பெயர்ந்து 37 வருடங்கள் பூர்த்தியை தொடர்ந்து உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது. எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ் அரசு அதிபர் அலுவலகம் ஒன்றில் குறித்த போராட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு கடந்த 1990ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி எமது ஊரிலிருந்து நாம் விரட்டப்பட்டு 36 வருடங்கள் 2026 6ஆம் மாதம் 15ஆம் தேதியில் நிறைவடைந்து 37வது வருடத்தில் கால் பதிக்கின்றோம். 2009இல் யுத்தம் நிறைவுற்று 17 வருடங்கள் நிறைவுபட்டுவிட்டது. ஆனால் நாம் குறிப்பாக J248 1/255 முழுமையாகவும் J251 J246 3/2 பகுதியளவிலும் விடுவிக்கப்படவில்லை. அதனால் பல போராட்டங்கள் சந்திப்புகள் நடாத்தியும் எமக்கு பலன் கிடைக்கவில்லை. தற்போதும் அகதிகளாகவே வாழ்கின்றோம். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அறவழியில் தொடர்ந்து போராடி வருகின்றோம். இந்த நிலையில் நாம் எதிர்வரும் 15ஆம் தேதி மாபெரும் அறவழி போராட்டம் ஒன்றை யாழ் அரசு அதிபர் முன்றலில் போராட உத்தேசித்துள்ளோம். உங்களால் முடிந்த உதவியை செய்து இப்போராட்டத்திற்கு பலம் சேருங்கள் என தெரிவித்துள்ளார். வணக்கம். நாம் தேவரத்தினம் ஆண்டனி சுபாஷ், மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர். வெளிவடக்கிலே 36 வருடங்களாக அகதி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் சார்பிலே போராட்டத்தை ஒரு அறவழியிலே முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அதன் ஒரு தொடர்ச்சியாக வருகின்ற 15ஆம் தேதி மேற்கொள்ள இருக்கின்ற போராட்டத்திலே எல்லோரும் எம்முடன் இணைந்து எமக்கு ஆதரவு தருவீர்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அதை மேற்கொள்கின்றோம்.
இந்த இடத்தில் எமது மக்கள் சார்பிலே ஒரு முக்கியமான ஒரு கருத்தொன்றை வெளியிட விரும்புகின்றேன். எமது பிரதேசம், அதாவது பலாலி சந்திக்கும் மயிலடி சந்திக்கும் இடையிலே காணப்படுகின்ற கிராமங்களான J246, J248, J251, J255 போன்ற பிரதேசங்களில் வாழுகின்ற மக்களின் நிலவெடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு அரசு அதிகாரிகள் உட்பட அரசியல்வாதிகள் முதல் யாருமே எங்களை கண்டுகொள்ளவில்லை. அதாவது கடைசியாக வந்த பிரதி அமைச்சர் வருகையின் போது கூடி எமது நிலவெடிப்பு சொந்தமான உத்தியோகபூர்வ தகவல்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் வலிவடக்கிலே தொடர்ச்சியாக நில மீட்புக்காக போராடி கொண்டிருக்கின்ற சமூகம் சார்பில் நிலவெடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு, அதாவது இந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. அதன் அடுத்த கட்டமாக எமது நியாயமான கோரிக்கையை வெளிப்படுத்தும் முகமாகவே வருகின்ற 15ஆம் தேதி யாழ் கச்சேரிக்கு முன்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றோம். இதில் நாங்கள் கூற விரும்புகிற ஒரே ஒரு விஷயம், அதாவது தனிமனே மக்களின் குரலாக ஒலித்து கொண்டிருக்கின்ற நிலவிடுவிப்புக்கான கோரிக்கையானது இனிவரும் காலங்களில் அரசு அதிகாரிகள் எனது, அதாவது எங்கள் குரலால் கேட்பதை விட அரசு அதிகாரிகள் எமது மக்களுக்காக தமது பதவிகளையும் சம்பளங்களையும் பொருட்படுத்தாது மக்களுக்காக சேவையாற்ற வேண்டிய ஒரு காலமாக இனிவரும் காலங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்று கூறி இந்த கோரிக்கையை அவர்களிடம் முன்வைக்கின்றோம். ஏனெனில் நாங்கள் முழுமையாக நம்பியது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை. ஆனால் இப்பொழுது அதற்கான ஒரு நிலை மாறுகின்றதா என்ற ஒரு கேள்வி எங்களிடம் எழுகின்றது. ஏனெனில் எங்களுடைய காணிகள் விடுவிப்பு சம்பந்தமாக யாரும் உடமான பதிலை இதுவரை கூறவில்லை. அது இனிவரும் காலங்களில் அவ்வாறா நீடிக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வி எங்களிடம் உள்ளது. எங்களுடைய கோரிக்கையானது வலிவடக்கிலே இருக்கிற முழு காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக தொடர்ச்சியாக போராட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மயிலடி மக்களின் காணிகள் முதற்கட்டமாக விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வருகின்ற 15ஆம் தேதி யாழ் கச்சேரியின் முன்பாக எமது போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் பணத்தை மலேசியா போன்ற நாடுகளில் வணிகங்களை தொடங்க ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் பயன்படுத்தியமை குறித்த குற்றச்சாட்டுகள் இன்றும் தொடர்கின்றன என ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பின் சர்வதேச வலையமைப்பை வழிநடத்திய கேபி என்ற நபர் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த அமைப்பின் பணத்திற்கும் கப்பல்களுக்கும் எதுவும் நடக்கவில்லை என்று பல கருத்துக்களை இந்த தரப்பினர் முன்வைத்தனர் எனவும் கூறியுள்ளார். தென்னிலங்கை ஊடக நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு மேற்கொண்ட கருத்துக்களை வெளியிட்ட அவர் தொடர்ந்தும் உரையாற்றும் போது முன்னாள் உளவுத்துறை தலைவர் சுரேஷலை மேற்கொண்டதாக கூறப்படும் சில சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் முற்றிலும் அரசியல் நலன்களுக்காகவே மேற்கொள்ளப்பட்டன என்பது ஆதாரங்களுடன் தெரியவந்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பை சுரேஷலை மேற்கொண்டிருந்த போதிலும் அதன் உண்மையான சூத்திரதாரியும் திட்டமிடுபவரும் அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவே. மேலும் தனது ஒப்புதலும் நேரடி அறிவும் இல்லாமல் சுரேஷலே எந்த ஒரு தீர்க்கமான நடவடிக்கையையும் யுத்த காலத்தில் அவர் எடுக்கவில்லை. சுரேஷலே என்ற அதிகாரி எந்த பொறுப்பான பதவியையும் வகிக்கவில்லை. அவர் ஒரு அலுவலகத்தில் அறிக்கைகளை தயாரிக்கும் பணியில் மட்டுமே ஈடுபட்டிருந்தார். தமிழ் மொழியை கையாளும் திறன் மற்றும் ஆங்கிலத்தில் அறிக்கைகளை எழுதும் ஆற்றல் ஆகியவற்றின் காரணமாக அவர் கொழும்பில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதன் மூலம் அக்காலத்தில் புலம்பெயர் துறையின் தலைவராக இருந்த ஹெண்டபிதாரணவின் கீழ் இருந்த உயர் அதிகாரிகளை அவர் மகிழ்வித்தார். தான் அவரை செயல்பாட்டு இராணுவ பதவிகளில் இருந்து நீக்கிய போதிலும் கோட்டாபய ராஜபக்ஷ பின்னர் அவரை பாதுகாப்பு அமைச்சகத்தில் உள்ள தனது தனிப்பட்ட தலைமையகத்துடன் இணைத்துக் கொண்டார். அக்காலத்தில் இராணுவ புலனாய்வுத்துறை மிகவும் பலவீனமாக இருந்ததுடன் விடுதலை புலிகளின் அமைப்பின் பலம் குறித்து பாதுகாப்பு சபைக்கு தவறான தரவுகளை சமர்ப்பித்தது. புலனாய்வுத்துறை 9000 விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் மட்டுமே இருப்பதாக பொய்யான அறிக்கைகளை வழங்கிய போதிலும் சரத் பொன்சேகாவின் போர்க்கால ஆய்வுகளின்படி அந்த எண்ணிக்கை 30,000க்கும் அதிகமாகும். ஹெண்டபிதாரண மற்றும் சலே போன்ற அதிகாரிகள் 4வது ஈழப்போருக்கு எந்த ஒரு உண்மையான பங்களிப்பையும் செய்யவில்லை. அவர்கள் கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசியல் நலன்களை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே ஒரு குழுவாக செயற்பட்டனர். மக்கள் கட்சி அரசியலில் இருந்து ராஜபக்ஷகளை வெளியேற்றி நாட்டின் பழைய ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை நிராகரித்து விட்டதால் நாட்டை அளித்த மஹிந்த, கோட்டாபய மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தர்மத்தின் வேதனையான கர்மாவினை
கருமவினைக்கேற்ப தண்டனை அனுபவிக்கும் நேரம் வந்துவிட்டது என சரத் பொன்சேகா கூறியுள்ளார். அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் அலே தாக்கல் செய்திருந்த ரிட் மனு மீதான மேலதிக பரிசீலனையை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதன்படி குறித்த மனு எதிர்வரும் ஜூலை மாதம் 10 வரை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தமக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டுள்ள தடுப்பு காவல் உத்தரவை செல்லுபடியற்றதாக்குமாறு கூறியே சுரேஷ் அலே இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரோஹந்த அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரரான சுரேஷ் அலே சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன ISIS பயங்கரவாத அமைப்பின் கருத்தியல் இலங்கைக்குள் எவ்வாறு செயற்பட்டது என்பது குறித்து நீதிமன்றத்தில் விளக்கமளித்தார். 39 இலங்கையர்கள் சிரியாவுக்கு சென்று ISIS அமைப்பில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் இதுகுறித்து முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். மாவனெல்லு பகுதியில் புத்தர் சிலைகள் உடைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது அதற்கு பின்னால் வெளிநாட்டு தீவிரவாத குழுவொன்றின் கருத்தியல் இருப்பது வெளிச்சத்திற்கு வந்த போதிலும் அப்போதைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக பணியாற்றிய ஷானி அபிசேகர அது குறித்து முறையான விசாரணைகளை நடத்தவில்லை எனவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மனு தொடர்பான மேலதிக சமர்ப்பிப்புகளை ஜூலை மாதம் 10 வரை ஒத்திவைக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் தாக்குதல் சதித்திட்ட போக்குகள் குறித்தும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் அலேவின் விசாரணை தொடர்பிலும் அரசியல் களத்தில் பல விவாதங்கள் உருவெடுத்துள்ளன. ஆளும் தரப்பு விசாரணையிலிருந்து ஒரு துளி கூட பின்வாங்கப் போவதில்லை என சபதம் செய்துள்ள நிலையில் எதிர்த்தரப்பின் சில எம்பிக்களும் அரசியல்வாதிகளும் இதனை சவாலுக்கு உட்படுத்தி வருகின்றனர். இதில் குறிப்பாக சலேவின் விடுதலையை இலக்காக கொண்ட நகர்வுகளும் கோரிக்கைகளும் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட எம்பிக்களின் தலைமையில் இடம்பெறுகின்றது. இது இவ்வாறு இருக்க நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் பொது பாதுகாப்பு அமைச்சர் விசாரணை தொடர்பில் பரப்பப்படும் பொய்களை உடைத்தெறிய வேண்டும் என கூறி விசாரணையில் வெளிவந்த சில விடயங்களை பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த கருத்துக்களில் தாக்குதல் குழுவின் திட்டங்களுக்கு சலே எவ்வாறு உதவினார் என்பதும் அம்பலப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், இந்த சம்பவம் தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது ராணுவ புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குநரும் அரசு புலனாய்வுத்துறையின் முன்னாள் இயக்குநருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் அலே இந்த தாக்குதலை நடத்துவதற்கு இஸ்லாமிய தீவிரவாதிகளை வியூகம் வகுத்து சதித்திட்டம் தீட்டும்படி இயக்கியுள்ளார் என்று நம்புவதற்கு போதுமான பின்வரும் உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதலுக்கு சுமார் 3 வாரங்களுக்கு முன்பு நீர்கொழும்பு பகுதியில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் நடைபெற்ற ஆராதனைகளில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முக்கிய தகவல்களை சேகரிக்குமாறு அவர் 4 முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த தகவல்களை சேகரிக்க உத்தரவிடப்பட்ட நபர்களில் ஒருவரான தலைவரின் புகைப்படம் குற்றப்பதிவேடுகள் பிரிவில் உள்ள இஸ்லாமிய தீவிரவாதிகளின் புகைப்படங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சியாக அடையாளம் காணப்பட்டது. அந்த நபர் ISIS ஆதரவாளர் என்பதும் தாக்குதலுக்கு பிறகு அவர் தலைமறைவாக உள்ளார் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பானதுறையில் வசிக்கும் ராணுவ உளவுத்துறை உளவாளியொருவர் சஹரான் ஹாஷிம் உள்ளிட்ட தேசிய தௌஹீத் ஜமாஅத் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அதை உளவாளி புறக்கணித்ததால் தாக்குதல் நடைபெற வழிவகுத்தது. கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை சந்தேக நபர் விசாரணைக்கு எந்தவொரு சாதகமான உதவியையும் வழங்கவில்லை. அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கைபேசி மற்றும் அவரது வீட்டில் கண்டெடுக்கப்பட்ட மடிக்கணினி ஆகியவற்றின் கடவு சொற்களை கூட விசாரணை அதிகாரிகளுக்கு வழங்க அவர் இதுவரை மறுத்துவிட்டார். அவர் எவ்வளவுதான் உண்மைகளை மறைக்க முயன்றாலும் இதுவரை பெறப்பட்ட அனைத்து அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் தொலைபேசி தரவுகளின் மூலம் இந்த சதியில் அவரது நேரடி தொடர்பு நன்கு நிறுவப்பட்டுள்ளது என்றார்.
இந்த சதியில் அவரது நேரடி தொடர்பு நன்கு நிறுவப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்த உரையில் அவர் கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவையும் அதன் பின் சலேவின் நடவடிக்கைகளின் மாற்றத்தையும் வெளிப்படுத்தினார். இந்த விசாரணையின் சிக்கலான தன்மை, சர்ச்சைக்குரிய தன்மை மற்றும் அதன் நுட்பமான தன்மை காரணமாக இந்த நேரத்தில் அனைத்து உண்மைகளையும் என்னால் வெளியிட இயலவில்லை எனவும் கூறியுள்ளார். இருப்பினும் நாங்கள் விசாரணையை தொடர்வோம் என்றும் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலில் ஈடுபட்ட அனைவரையும் நீதியின் முன் நிறுத்தி அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்குவோம் என்றும் இந்த மாண்புமிகு அவைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் எனவும் தெரிவித்தார்.